பழுத்த பழமாக அரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து கமகமான்னு வாசம் வரும். இப்படி ஒரு பொன்னிறமாக இருக்கும். இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். தோலை அப்படி நல்லா கொஞ்சம் மொத்தமாக எடுத்துட்டு நடுவில் இருக்க தண்டு நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஐஸுக்கு நம்ம போட்டு அரைக்க போகிறோம். அதனால் இப்படி 1 2ஆகவே அரிஞ்சு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதில் 1/2 கப் தண்ணி விடுறோம். 1 கப்பு இதை அரிஞ்சு வச்சது 1 கப்பு துண்டங்கள் இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி போட்டு நல்ல நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். ஏன்னா வடிகட்டிக்க போகிறோம். ஒரு ஸ்பூனோட அடிபாகத்தை வச்சு அப்படி லைட்டாக தேய்ச்சி இந்த மாதிரி இரும்பு வலை கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்க வலையில் போட்டிங்கன்னா இப்படி எல்லாமே நல்லா ட்ராப்பாக இறங்கிரும். இந்த இடத்துல நான் கண்டென்ஸ்டு மில்க் மெய்டு நான் போடுறேன். நீங்கள் மில்க் மெய்டு இல்லைன்னா பாலை கொஞ்சம் சுண்டை வச்சு 1 கப் பாலை 1/2 கப்பாக சுண்டை வச்சு நம்ம இதில் கலந்துக்கலாம். ரெண்டுமே ஒரே இது தான். நம்ம பாலை குறுக்கி கொஞ்சம் சர்க்கரை போட்டு தந்திருக்காங்க இந்த கண்டென்ஸ் மில்க்குங்கிறது. நான் கொஞ்சம் வாயில் விட்டு பார்க்குறேன், எனக்கு சுகர் பத்தலை. ஏன்னா கண்டென்ஸ் மில்கில் சுகர் இருக்கும். நீங்கள் பால் போட்டுக்கிறதா இருந்தால் 1/4 கப்பு சுகர் போட்டுக்குங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்குங்க, சர்க்கரை. இது ஒரே எல்லோவாக இருக்கிறதுக்காக நான் திராட்சையோ இல்லை நவாப்பழத்தையோ அப்படி 1 2 போடுறது. அது நான் தனியாக சாப்பிடும் பொழுது பார்த்தா உங்களுக்கு நல்லா மேலே லேயராக இருக்கும். வீடியோவுக்கு எப்படி வருதோ தெரியல. இப்போ அந்த துண்டங்களை அந்த பல்ப்பை 1 2 நீங்கள் திராட்சையோ ஸ்ட்ராபெரியோ, ஏன்னா அந்த எல்லோ கலர் பைனாப்பிளுக்கு இந்த மாதிரி கருப்பு கலர் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க. இது ரப்பர் மோல்டு, பிளாஸ்டிக் மோல்டுலையும் இருக்குது. பாத்திர கடைகளில் இருக்கும். வாங்கி வச்சோன்னா இதெல்லாம் லைஃப் லாங் சம்மருக்கு எடுத்துகிட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவுமே கொடுக்கலாம். அதுக்கு உண்டான அந்த குச்சியை வச்சுட்டு உங்களோட ஃப்ரீசரில் 4லேருந்து 8 மணி நேரம் ஷியூராக வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், அப்படி லைட்டாக ஷேக் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் காமிக்கணும். ரன்னிங் வாட்டரில் அப்படி லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தோன்னா வந்துடும். நல்லா கமகமன்னு பைனாப்பிள் வாசத்தோட அந்த கண்டென்ஸ் மில்க் போட்டது. இல்லை நீங்கள் பால் சேர்த்துருந்தாலும் அது ஒரு அட்டகாசமான ஆரோக்கியமான ஐஸ், பைனாப்பிள் ஐஸ்.